நாங்கள் வந்து மாங்கோட்டை கிராமம் புதுப்பட்டியில் வந்து வசித்து வருகிறோம். எங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து எங்கள் பூர்வீக காலத்திலேருந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் அனுபவம் செய்து கொண்டிருந்தோம். ஆனால் இப்போ அத்துமீறி ரோடு போகிறதுக்காண்டி எங்களை கேட்காம ஒருத்தர் வந்து அனுமதியாக இது சட்டப்புறம்பாக அதை ரோடு போட சொல்லி எங்களை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு. நாங்கள் 2 வருஷமாக இது வரையும் போராடிக்கிட்டோம். ஏதோ பேச்சுவார்த்தையில் முடிச்சுட்டு இது வரையும் நாங்கள் எதுவுமே ரிஸ்க் எடுக்கலை, ஒன்றும் பண்ணலை. அவர் எங்களுக்கு இடத்துல வந்து இதில் நான் ரோடு போட்டு தருவேன்னு சொல்லி ரொம்ப அத்துமீறி அரசியல்வாதியை கை கொண்டு மற்றவர்களையும் கை கொண்டு அந்த இடத்துக்கு வந்து ரோடு போடுறதுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அதனால் இந்த இடத்துக்கு வந்து எங்களுக்கு பட்டா வழங்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எத்தனை வருஷமாக அதுக்காக போராடிட்டு இருக்கீங்க? 2 வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கோம். உயரதிகாரிகள் கவனத்துக்கு கொண்டு சென்றீங்களா? நான் வந்து பெட்டிஷன்லாம் கொடுத்துருக்குறோம். ஆனால் யாரும் இது வந்து நேரில் வந்து பார்வையிடலை. கொட்டாயும் போட்டிருந்தோம். அதுக்கு முன்னாடி எங்களை கேட்காம ரோடு போடுறதுக்காக கொட்டாய் ஹாஸ்பிட்டல் சீட்டு போட்டிருந்தோம். அதையும் எங்களை மிரட்டி இந்த இடத்துல நீ எப்படி கொட்டாய் போடுறேன்னு சொல்லி கரமுடி தாசார் அவர்கள் வந்து கொட்டாயை வந்து அப்புறப்படுத்திட்டாங்க. அதன் பிறகும் அதை விடாமல் இன்னமும் ரோடு போடுறதுக்கு அந்த பாலசுப்ரமணியன் வந்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தகுந்த ஏற்பாடு இடத்த வந்து பார்வையிட்டு தகுந்த ஏற்பாடு செய்து எங்களை அந்த இடத்துல குடியிருக்க வைக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.